ஷலோம், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் மனுஷனை படைத்து அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தாராம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. மனிதனை கொண்டு வந்து ஏதோ எங்கேயோ வச்சாரு அப்படின்னு இல்லாம ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சாரு. இந்த ஏதேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை. அது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிளஷர், மகிழ்ச்சி, அகமகிழ்ச்சி. சோ ஆண்டவர் மனிதனை ஒரு பிரஷரான இடத்துல கொண்டு வந்து வைக்கலங்க. ஒரு மன அழுத்தமா இருக்கிற, அவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப இறுக்கமாக்குகிற அந்த மாதிரி இடத்துல வைக்காம இந்த மனிதனை கொண்டு வந்து பிளஷர்ல வைக்கிறார். அதாவது மகிழ்ச்சி, அகமகிழ்வு அங்க வைக்கிறார். பாத்தீங்கன்னா மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் படைத்து பாருங்க. இந்த பூமியை அவன் கையில கொடுக்கும்போது ஏனோ தானோன்னு கொடுக்கல. இருள் இருந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அப்புறம் ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காக்குனார், வெறுமையெல்லாம் நிரப்பினார். நிரப்பி அந்த அட்மாஸ்பியர் பார்க்கிறதுக்கு ஒரு அகமகிழ்ச்சியா மகிழ்ந்து கழிகூறத்தக்க விதத்தில் இருக்குங்க. அதாங்க ஏதேன். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் தான் உண்டாக்குன மனுஷனை வைக்கிறார். உறவின் தேவன் அப்பா இல்லைங்களா, அவரு பிள்ளைய ஒரு பெஸ்டான இடத்துல வைக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய இருள் இருக்கா? நம்முடைய ஆண்டவர் இயேசு பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் இந்த இருளையெல்லாம் வெளிச்சமாக்குவார். கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில நிறைய ஒழுங்கின்மைகள், உங்க வேலையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல நிறைய காரியங்கள் ஒழுங்கில்லாம இருக்குதா? முதல்ல வெளிச்சத்தை கொண்டு வருவார், அப்புறம் ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக்கிடுவார். அதுக்கப்புறம் நிறைய வெறுமையை உணர்றீங்களா பிரதர்? வாழ்க்கையில் நிறைய வெறுமையை உணர்றீங்களா சிஸ்டர்? எதை நினைச்சாலும் கலக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு அதோட விட்டுற மாட்டாரு. உங்க வாழ்க்கையில அந்த வெறுமைகளை மாற்றி எதை எங்கெங்க வச்சு நிரப்பணுமோ நிரப்பிடுவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்ம ஆண்டவர். அப்படி நிரப்பி நம்ம வாழ்க்கையில அழுத்தத்தை அல்ல அகமகிழ்வை கொண்டு வருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரஷரை அல்ல பிளஷரை கொண்டு வருகிற தெய்வம். அழுத்தத்தை இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க அழுத்தமா எப்ப பார்த்தாலும் மன அழுத்தத்தோட பதறி பயந்து கலங்கி அப்படி இருக்கணும்னு விரும்புகிற அப்பா இல்ல நம்முடைய அப்பா. நமக்கு அவர் அகமகிழ்வை கொண்டு வருகிறவர். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவரை மட்டுமே பாருங்க. அதாங்க நமக்கு பலன். நெகேமியா 8:11 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு பலன்னு சொல்லி இருக்கு. சோ ஆபக்குக் 3:17-18 அத்திமரம் துளிர் விடாம போகலாம், திராட்சை செடியில பலன் இல்லாம போகலாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுவோம். ரட்சகராகிய தேவனுக்குள் மகிழ்ந்து களிகூறுவோம். அப்படி செய்யும் போது அந்த 19ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் நிறுத்துவார். பிரதர், சிஸ்டர், நீங்க பிரஷரா இருந்தா ப்ரொமோஷனை பார்க்க முடியாது. நீங்க பிளஷரா இருங்க, ப்ரொமோஷனை பார்ப்பீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மன அழுத்தத்திலையும் அழுதுகிட்டே வேதனைப்பட்டுக்கிட்டு நொந்து வெந்து இப்படியே இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த உயர்வுகளை நீங்க அடைய முடியாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வுகளை நீங்க பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். Thank you. ஆமென்.